நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ சர்வ சிருஷ்டி ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகிற ஒரு தெய்வம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற கர்த்தரப்பா. இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு 2 காரியங்களுக்கு ஆகாரம் தேவை. நாங்கள் பசியாக இருக்கும் பொழுது எங்களுடைய சரீரத்திற்கு ஆகாரம் தேவை. அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்களுக்கு ஆகாரம் தேவை. அது நீங்கள் மட்டும்தான் போட முடியும் ஆண்டவரே. அது பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்முடைய முகத்தை நோக்குவதற்குத்தான் நானுமே வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆகாரம் வேண்டும் என்று உமக்கு மட்டும்தானே தெரியும். நான் சாதாரண மனுஷன். ஆகவே நீர் பேசும்படியாய் என் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு காரியத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதனுடைய ஒருவேளை தலைப்பை நான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால், யுவர் சஃபரிங்ஸ் ஹாவ் அ பர்பஸ். ஆமேன். இன்னொரு வழியிலே நான் சொல்ல வேண்டுமானால், யுவர் சஃபரிங் ஹேஸ் அ பர்பஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம அதை எப்படினாலும் ப்ளூரல்லையோ சிங்குலர்லையோ எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, தமிழிலே நான் அதை சொல்ல வேண்டுமானால், உங்கள் துக்கத்திற்கு ஒரு அர்த்தமும் நோக்கமும் உண்டு. மீண்டும் சொல்கிறேன், இந்த தலைப்பிலேயே இந்த செய்தி முழுவதும் அடங்கிவிட்டது. பிரியமானவர்களே, உங்கள் துக்கத்திற்கு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் உங்கள் வாழ்க்கையில் வரும் துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் கவலைக்கும் ஒரு அர்த்தமும் உண்டு, ஒரு நோக்கமும் உண்டு. அல்லேலூயா. ஏதோ நான் மனுஷனாக பிறந்துட்டேன், அதனால் எனக்கு எத்தனையோ தேவையில்லாத பிரச்சனைகள் வெளியே நான் போயிட்டுருக்கேன், அப்படி தயவு செய்து ஒரு விசுவாசியும் தன் இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ நேர்த்தியாக வளர்க்குறீங்க? சும்மா விட்டுருவீங்களா? உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். 10 வயசாக இருக்கட்டும், ஏன் 20 வயசாகவே இருக்கட்டுமே. இப்போ என் மகள்லாம் வயதான கூடின பிள்ளை தான். இருந்தாலும் இப்போவும் சாப்பிட்டியாம்மா, என்ன செய்கிற, இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டியா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன சமைச்ச? ஆர் வி நாட் ஆஸ்கிங்? ஏங்க, பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவ்வளவு கவனமாக இருந்தால், சர்வ வல்லவர் தான் ரத்தத்தை யோசனை தான் உடம்பே 2 பிச்சு பிளந்து நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாராம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, பூலோகத்தில் ஒரு தூதர் கூட்டம் உங்களை சுற்றி நிற்குமா? உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ராஜாதி ராஜா வீட்டில் போய் உங்கள் காரியங்களை வைக்கிறதுக்கு அங்கே ஒரு தூதர் கூட்டமும் இருக்குமா? அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே நொந்துக்கிட்டு எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில் நீங்கள் முடிந்தால் அன்மியூட் பண்ணாமலே நீங்கள் எல்லாருமே உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் துக்கத்திற்கும் கவலைக்கும் வலிகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய பிரச்சனையை ஒரு துன்பமாக மட்டும் பார்க்கிறார்கள். அது மகா பெரிய தவறு. உங்கள் துன்பத்திற்கு ஒரு காரணம், ஒரு அர்த்தம் உண்டு. உங்களை படைத்த தேவன், உங்களை மீட்டெடுத்த தேவன், உங்களை உருவாக்குகிற ஒரு காரியம். ஒரு கல்லை எடுத்துட்டு ஒரு சிற்பிகிட்ட கொடுத்தா அடுத்து அவன் என்ன யூஸ் பண்ணுவான்? ஒளியும் சுற்றிலும் டம்முன்னு அடி விழும். ஆனால் முதல்ல பார்க்கும்போது அடிக்கும்போது ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் போய் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டாச்சுவை செஞ்சு அழகாய் அவன் அந்த தோட்டத்தில் வைப்பான். எனக்கு அருமையான தெய்வஜனமே, கர்த்தரும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை.
நான் முந்தி ஒரு செய்தியில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கடவுளுடைய ஆலயத்தை கட்டும்போது சத்தமே இல்லாமல் கட்டுவார்கள். இது எப்படிங்க? காரணம், இங்கிருந்து முதலையே மெஷர்மெண்ட் போயிடும். இந்த இடத்துல 20 அடிக்கு 10 அடிக்கோ இல்லைமோ ஒரு கல் வேணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் பக்காவாக எங்கே போகும்? குவாரிக்கு போகும். அங்கே வச்சிங்கன்னா டமால் டமால் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நல்லா தேய்ச்சி எடுத்து பளபளன்னு இந்த கல்லாக்கி இங்கே வந்து சத்தமே இல்லாமல் கட்டப்பட்டது தான் தேவனுடைய ஆலயம். நம்ம வீடுகள்லாம் இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே அப்படி கட்டப்படுறதில்லை. கட்டிட்டு உடைப்போம். ஆண்டவர் உடைச்சிட்டு கட்டுறவர். ஆகவே தான் உங்களுக்கு துன்பம் பிரியமானவர்களே. ஆண்டவர் எப்படி? உங்களை உடைத்து கட்டுகிறவர். ஆகவே உங்களுடைய துன்பத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து சத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அநேக நேரங்களிலே நாம் உடைக்கப்படுகிறது உண்டு, துன்பப்படுகிறது உண்டு. அதனால் என்றைக்குமோ நான் துன்பப்படுறேன், ஒரு செல்ஃப் பிட்டியில் நான் துன்பப்படுறேன், நான் அநியாயமாக துன்பப்படுறேன், அப்படி ஒரு டோன் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம என்ன செய்வோன்னா, நிறைய நேரங்களில் வி ஸ்டார்டட் கம்பேரிங் இட் வித் அதர் பீப்புள். கடவுளுக்கு வந்து அதர் பீப்புளை பற்றி பிரச்சனையே கிடையாது. என் மகனை, என் மகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பது தான் தேவனுடைய செயல். நிறைய நேரங்கள் அப்படி தான். ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன நடந்துருதுன்னா, மிக கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. என்ன ஆண்டவர், என்னை நான் என்ன தப்பு பண்ணேன்னு என் வாழ்க்கையில் எனக்கு நேரம் சரியில்லைங்க. ஒரு விசுவாசிட்ட பேசினேன். அவர் சொன்னார், தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே பிரதர், அதுதான் எனக்கு நடந்துகிட்ருக்கு பிரதருங்கிறாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எப்போல்லாம் என்னமோ நான் அநியாயமாக எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாம் எங்கள் அண்ணன் நல்லா தான் இருக்கேன், என் தம்பி நல்லா தான் இருக்கு, இந்த அவன் நல்லா தான் இருக்கு, இந்த இவன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கும்போது அது எது சொல்கிறது தெரியுமா? இன்டெரக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் மனுஷன், ஒரு எக்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் ஆகிய நீர் அநீதி உள்ளவர், என்னை அநியாயமாய் இப்படி சோதனையின் பாதையிலே நடத்துகிறீர் என்பதற்கு அது இலக்கணமாயும் முடிவாயும் மாறிவிடும். ஆகவே ஜாக்கிரதை. எனக்கு அருமையானவர்களை, துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும் என்றே தெரியாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எல்லோரும் புலம்புகிறது போல நாம் புலம்புகிறதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நம்முடைய சரீரத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், பாவ பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்க திட்டம் கொண்டிருக்கிறார். இதில் அந்த பாவ பிரச்சனை மட்டும் இன்னொரு இலக்கணத்தில் வரும். நான் அதை இன்னொரு நாள் கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்? என் வாழ்க்கையின் துக்கத்திற்கு ஒரு அர்த்தமும் நோக்கமும் உண்டு. இந்த தலைப்பை ஏதாவது ஒரு குச்சியை வச்சோ ஆணியை வச்சோ உங்கள் இருதயத்தில் எழுதிக்கங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் அநியாயமாக நான் மட்டும் ஏதோ இந்த வாரில் சுடும்போது குறுக்க போய் விழுந்து நான் மட்டும் அடிபட்டேன், என்னமோ என் நேரம், அப்படி நீங்கள் ஒரு காலமும் சொல்லக்கூடாது. தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க போது உங்களிடத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே உங்கள் துன்ப வேலைகளிலும் அவர் கூடயே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த துக்கம் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும் என்னை பொறுத்தவரையில். ஒன்று, நமக்கு ஒன்று தேவை, அது நமக்கு ஆசைப்படுகிறோம், அது நம்மிடத்தில் இல்லை என்பது ஒரு வகையான துக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறது. என இரண்டாவது, நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிறது கையில், அது சரியாக இல்லை. ஆமென். ஒரு வேலை இருக்குது, அது நல்ல வேலையாக இல்லை, நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு பிள்ளை இருக்குது, அது சுகவீனமாக இருக்கிறது, கொடுத்துருக்கு, ஆனால் அது சரியில்லை. அதுவும் ஒரு வகையான துக்கம். ஏன்னா வேலை கிடைக்காட்டினாலும் துக்கம், வேலை கிடைச்ச பிறகு அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது துன்பத்திற்கு. ரெண்டாவது கேட்டகரி, கொடுக்கப்பட்டது என் விருப்பத்தின்படி நான் எதிர்பார்க்கிறபடி இல்லாமல் துன்பமாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது,
கொடுக்கப்பட்ட நல்ல காரியம் எடுக்கப்படுகிறதுனாலே வருகிற துன்பம். நல்ல ஒரு வீடுன கட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அதை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்படி அநேக காரியங்களை நாம் உதாரணமாய் சொல்லலாம், மரணங்களை கூட சொல்லலாம். நல்ல காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் எடுக்கப்பட்டாலும் துன்பம், நான் நினைத்தது கிடைக்காவிட்டாலும் துன்பம். நம்முடைய வாழ்க்கையில் என்கிட்ட இருக்கிறது நான் விரும்பினபடி இல்லை. இந்த 3 கேட்டகரியில் தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கே துக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த 3ஐயும் சுருக்கமாக சொல்லணும்னா, நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு ஒரே லைனில் நம்ம மனுகுலத்தினுடைய அத்தனை துன்பத்தையும் சொல்லிவிடலாம். நிறைவேறாத ஆசைகள். இப்படி என் பையன் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி என் மகா இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி அவளுக்கு கல்யாணம்னா நல்லா இருக்குமே, ஆனால் இப்படி கல்யாணம் ஆயிடுச்சே. புரிஞ்சுதா உங்களுக்கு? என் மனுகுலத்தினுடைய இல்லைனா விட்டால் ஒரு விசுவாசியினுடைய அத்தனை கவலைகளும் இதுக்குள்ளே அடங்குகிற ஒன்றாக இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய தலைப்பு என்ன? உங்கள் துக்கத்திற்கு ஒரு அர்த்தமும் நோக்கமும் உண்டு. அப்போ நமக்கு என்ன அதாவது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னா கான்ஸ்டண்ட்டாக அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்னால் இதை நான் ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசுகிறேன், தயவுசெய்து நீங்கள் கவனமாக கவனிங்க. என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு வரவே கூடாது, எனக்கு இது இப்படி ஆயிடவே கூடாது, எனக்கு இப்படி ஆயிடவே கூடாது, எனக்கு இப்படி இருக்கவே கூடாது. தட் இஸ் நாட் அன் ரைட் ஆட்டிடியூட் பிரியமானவர்களே. நான் ஏன் மிகுந்த ஆழமாக இதை சொல்லுகிறேன்? when God brings you into a suffering, first accept it. தேவன் ஒரு துன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மனது, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை ஆட்சி செய்கிறீர், உமக்கு தெரியாமலும் உம்முடக்கு விளக்கம் இல்லாமலும் ஒரு காரியம் என் வாழ்க்கையில ஞானம் இல்லாமலும் வருகிறதில்லை. ஆகவே நீரே பார்த்து உன்னை கொண்டு வந்திருக்கிறீர், எனக்கு விளங்கவில்லை, ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை. ஆனால் நீர் எனக்கு எதை செய்தாலும் நலமாகவே செய்வீர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது முதல் காரியம், ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் வர்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அவனுக்குள்ள கான்ஸ்டன்ட் என்ன, இது நடந்துடக்கூடாது, இல்லை எனக்கு இது நடக்கவே கூடாது, ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும் உங்கள் டெஸ்ட் முடியாது. நான் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை டச் பண்ணுறேன், நீங்கள் தயவு செய்து கவனமாக கேளுங்க. As long as you are rejecting that problem in your spirit, your test cannot be completed. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கவனமாக கேளுங்க. அதாவது இது வேண்டாம் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நோக்கத்தோடு அந்த டெஸ்ட் வந்துச்சோ அது நிறைவேறாமல் போயிடும். என்ன சொல்கிறேன்னா, உங்கள் டெஸ்ட்டுக்கு இவ கீழ்ப்படுகிறாளா, என்னை நேசிக்கிறாளா, என்னை விசுவாசிக்கிற, இந்த 3 காரணங்கள் தான் மெஜாரிட்டியான காரணங்கள் நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு. இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்? நல்லதுக்கு, இவள் விசுவாசிக்கிறாளா, இவள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாளா, இவள் என்னிடத்தில் இல்லைன்னா இவன் என்னிடத்தில் எனக்கு கீழ்ப்படிவானா, நான் என்ன சொன்னாலும் செய்வானா. இந்த 3க்காக தான் அநேக சோதனை வழியாய் நாம் கடத்தப்படுகிறோம். இதில் என்ன தெரியுமா, நீங்கள் கண்டினியூஸாக ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடந்துருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன டவுட் அதில் வருது. ஒருவேளை இந்த காரியம் இவனுக்கு கிடைக்கப்படலைன்னா, இல்லைன்னா இவன் விரும்பின மாதிரி மாறணும்னா, இவன் தேவனை மறுதலித்து விடுவானோ, ஏசி விடுவானோ என்ற கேள்வி இங்கே கண்டினியூ ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், அக்செப்ட் ஃபஸ்ட். முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க, என் தேவனுடைய சித்தம், நான் இந்த பாதையிலே நடத்தப்படுகிறேன், ஆனால் தாங்க முடியவில்லை, உடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறேன் என்று தான் நாம் ஜெபிப்பது ஞானமான ஒரு ஜெபமாக இருக்கும். இல்லைன்னா பிசாசு கண்டினியூஸாக அதை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இல்லை நீங்கள் மட்டும் கொடுக்காமல் இருந்து பாருங்கள், இவன் நிச்சயமாக விசுவாசத்தை விட்டுருவா. இல்லை இவனுக்கு நீ இந்த காரியத்தை செய்யாமல் இருந்து பாருங்கள், இவன் நிச்சயமாக ஏன்னா யோபுவனுடைய சோதனைக்கு அவன் கொண்டு வந்தது ஒரே காரணம், அவன் நீதிமான, ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் விருதாவாகவா நீதிமானாக இருக்கிறான், நீர் அவனுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறீர்.
வேலி அடைத்திருக்கு, நீர் மட்டும் எடுத்து பாரும். புரிஞ்சுதான் உங்களுக்கு? யோபுனுடைய டெஸ்ட்டில் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. மிக ஆழமான காரியத்தை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ யூ ஷுட் அக்செப்ட், எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய உறவுகள், யூ ஷுட் அக்செப்ட் தென். ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர், ஹல்லேலூயா, என்ன கேட்பேன், இஃப் வி வாண்ட் ஜீசஸ் டு பி அவர் சேவியர், ஏசப்பா உங்கள் ரட்சகராக இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று அவசியம். அதாவது உங்களை துன்பத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு, ஹீ ஷுட் பி யுவர் லார்ட். அவர் உங்கள் எஜமானனாக மாற வேண்டும். அப்படின்னா அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் எஜமானன் என்று சொன்னால், ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அவங்க சொல்கிறத செய்கிறீங்களே, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மேனேஜர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. ஆனால் நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தான்னு பார்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். தேவன் கொடுக்கிறது என்னை அவரே நடத்துகிறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பிரியமானவர்கள். ஏன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுற வரைக்கும் பிசாசு விடவே மாட்டான். இல்லை நீங்கள் டிலே பண்ணி பாருங்கள், இவ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இன்னொரு சினாரியோ, அப்படியே இருந்துட்டாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் பார்த்து என்ன செஞ்சாலும் சரிதா, ஆனாலும் என்னால் தாங்க அப்படி கேட்டு பாருங்கள். ஆண்டவரே சொல்லுவார் அவன்கிட்ட, அவன் தான் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கிறனாலும் சரின்னு சொல்லிட்டானே, டெஸ்ட்டு தான் முடிஞ்சிருச்சு, ஏன் போட்டு இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன், நான் அவனை ஆசீர்வதிக்க நீ இடத்த காலி பண்ணும்பாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்பிரிட்டில் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அக்செப்ட் இட் அண்ட் தென் யூ ப்ரே டு தி லார்ட். இன்னொன்று காரியம், இன்னும் இருந்த பொழுதில் நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னங்க இயேசு வல்லமையுள்ள தேவன், பிதா வல்லமையுள்ள கர்த்தர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக்குகிறார்? இந்த கேள்வி வருதில்லை நம்ம எல்லாத்துக்குமே. வருதா வரலையா? நிச்சயம் வருது. ஒரு காரியத்தை இன்னொரு விதமாக கூட அந்த கேள்வியை நான் உங்களுக்கு போடுறேன். யோபுவோட நீதிமான் பூமியிலே இல்லை, அவனுக்கு இந்த சோதனை தேவையாங்க? இது அநியாயமாக தெரியலையா? அவ்வளவு நீதிமானுக்கு அத்தனை பிள்ளைகளும் சாக வேண்டுமா? எனக்கு அருமையா, அதுதான் நம்ம வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு உபத்திரம் வருதில்லை, இப்போ முதல் காரணத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடு. ஏன் அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், எதனால நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதாவது கர்த்தரை நீங்கள் அறியணும்னா முதல்ல இயற்கையில் பார்க்கலாம். ஒரு அழகான பீக்காக்கை பார்க்கும்போது, ஓ வாட் அ பியூட்டிஃபுல் பேர்ட், இது எப்படியே தானாக ரெண்டு ஆட்டம் முட்டி எப்படியே வரும், தட் இஸ் எ டிசைனர் என்று உங்களுக்கு தெரிய வரும். இயற்கையில் பார்க்கலாம். அடுத்து அவரை குறித்து அறிகிறதுலேருந்து வேதத்தில் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, உங்களை பிள்ளையும் குட்டியுமா ஆசீர்வதித்து உங்களை நல்ல இடத்துல, நான் தகுதி இல்லாதவங்க, எனக்கு சரியாக படிப்பு கூட வராதுங்க, இந்த வேலையில் சேரும்போது நான் ஒன்றும் இல்லைங்க, நான் அப்படிங்க இப்படிங்க, ஆனால் என்னை இவ்வளவா திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் இருக்கிறார். அதுலேயும் நீங்கள் தேவனை அறிஞ்சிட முடியும். ஆனால் இது மூணில் அறிஞ்சிருந்தாலும் இன்னொரு போர்ஷனில் நீங்கள் அவரை அறியவில்லாவிட்டால் அந்த தெய்வம் யார் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. கவனம், நான் சொல்கிறது கவனமாய் கேளுங்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, த ரீசன் ஆஸ்பெக்ட். யோபுட்ட அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. கர்த்தரை குறித்து ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா அது உபத்திரவத்தில் மட்டும்தாங்க தெரிந்து கொள்ள முடியும். நீங்களே இதுக்கு சாட்சி. எந்த ஒரு விசுவாசியும் அந்த சோதனை முடிஞ்ச உடனே பார்த்தா ஆண்டவருக்கு அவ்வளவு துதிப்பான், நல்ல வேளைப்பா அந்த உபத்திரத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்க, அது என் வாழ்க்கையே மாற்றிட்டேன். அப்போ முதல் காரியம், சில ஆஸ்பெக்ட் ஆஃப் காட், கர்த்தரை குறித்து ஆழமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது அந்த உபத்திரவத்தின் குகையில் தான் கற்றுக்கொள்ள முடியும். யோபு எல்லா விதத்திலையும் தேவனை அறிந்திருந்தான். ஆனால் அந்த உபத்திரவத்தில் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியதை அவன் அறியாதிருந்தான். அதனால தான் ஆண்டவரே
பிசாசிட்ட சப்ஜெக்ட் அவராக தான் முதல்ல ஓப்பன் பண்ணுறார். நீ என் தாசனாய் யோபுவை கண்டாயோ. ஏன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஏன்னா யோபுவை குறித்து நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவன் சொல்கிறான், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் நான் இயற்கையில் உண்மை கற்றுக்கொண்டேன், உண்மை சத்தியத்தில் உண்மை கற்றுக்கொண்டேன், உம்முடைய வார்த்தையில். ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தில் நீ இருக்கிறது, நான் உண்மை நல்லது செய்ய செய்ய நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தீர், உண்மை அறிந்து கொண்டேன். ஆனால் அவன் சொல்கிறான், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. உபத்திரவம் முடிஞ்சவன தான் அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் இப்பொழுது உம்மை அறிந்து கொண்ட விதமே வேறு விதமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. So the first aspect why God has allowed sufferings and pain in your life is this. In that you have to learn what kind of God is He. இந்த உபத்திரவத்திலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நான் சொன்னேன், do not grumble. ஆமென். கிரம்பிள் பண்ணும்போது அவிசுவாசம் மட்டும் இல்லைங்க, நீர் அநீதி உள்ளவர்னு சொல்கிற மாதிரி, அநியாயமே எங்களை சோதிக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படி சொல்கிற மாதிரி வருது. யோபு நிறைய கேள்வி கேட்டான், கர்த்தர் ஒரு பதில் சொல்லலைங்க அவனுக்கு. அவர் நிறைய கேள்வி கேட்குறாரு. நான் பூமியை ஸ்தாபிக்கும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? என்ன சொல்கிறாரு? எனக்கு உனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் அனுமதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன ஒரு முட்டாளா? நான் சர்வ வல்லவர். நான் உன் வாழ்க்கையில் ஒன்று கூட உனக்கு நன்மைக்கு புறம்பாக ஒன்று கூட நான் செய்ய மாட்டேன். காரணம், நான் நல்ல தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய வாழ்க்கையினால் எடுத்து பாருங்கள். மோசையுடைய வாழ்க்கையை எடுத்தால் பெரிய ராஜாவாக உயர்த்தினார். அப்புறம் பிச்சைக்காரனா அவனை வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆடு மாடு மேய்க்கிறவனை மாற்றினார். யோசேப்புக்கு பெரிய தரிசனம் கொடுத்தாரு. 13 வருஷம் வேதம் சொல்லுது, இரும்பு சங்கிலிகள் அவன் பிராணனில் கடந்துச்சான், அவன் கால்களில் கடந்துச்சான். பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். ஆனால் உபத்திரவத்தின் கொகை. தாவீது அபிஷேகம் பட்டான், சின்ன விவரம் தெரியாமல் இருக்கும்போதே அபிஷேகம். ஆனால் சவுல் ஓட ஓட வரட்டான். என்றைக்காலும் ஒரு நாள் சவுலின் கையினால் நான் சாகவே சாவேன் என்று சொல்லுகிறான். அப்படிதாங்க கடைசியில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லைங்க. என் அப்பன் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளெல்லாம் நான் குப்பையாக எண்ணுகிறேன். இந்த கஷ்டம்லாம் எனக்கு குப்பை. ஏன்னா இந்த கஷ்டத்திலையும் அவரை அறிகிற அறிவை நான் பெறுகிறேன். அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு பவுல் கூட அரேபிய காடிலே 3 வருஷம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய உபத்திரவத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இன்னும் மிச்ச காரியத்தை சொல்கிறேன், அதை எனக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு சோதனையின் வழியாக உங்களை நடத்திட்டு ஆண்டவருக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்னென்னா, உங்களுடைய ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு அவரை நம்பி வாழ்கிறீர்கள் என்பதையும் அவர் சோதிக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், அப்பா பார்த்து செஞ்சுருக்கிறாள், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நிறைய சாட்சிகள் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுங்க, அப்பா என்னை எந்த நிலைமையில் வச்சாலும் போதும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த டெஸ்ட் நின்றுருக்கு. ஐ ஹவ் ஹர்ட் மெனி டெஸ்டிமனிஸ் ஆஃப் சயின்ஸ் இன் ஆல் மை கிறிஸ்டியன் லைஃப். அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த டெஸ்ட்டு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதை என்றைக்கு அக்செப்ட் பண்ணி எப்படி நீங்கள் வச்சாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வில்லை சரண்டர் பண்ணி அவருடைய வில்லை ஏற்றுக்கொள்ளும் பொழுது டெஸ்ட் நின்றோம், ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். நம்முடைய நம்பிக்கை. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோதனை ஒவ்வொன்றிற்குமே வேதனைகளுக்கும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு ட்ரைனிங் இருக்கும் அதில். ஹல்லேலூயா. 4வதாக பார்த்தீங்கன்னா, வேதமே சொல்லுது, உபத்திரவம் பொறுமையையும். பொறுமை நம் அடையும்படியாக தேவன் சில பாதைகளை நடத்துவார், சில காலங்கள் வைத்திருப்பார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள்.
எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்று நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக கூட என் அப்பன் செய்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்று துதிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாறாக ஆண்டவரே, இன்னைக்கு அநேக செய்திகள், துன்பம் இருக்கா, நீ இப்படி டீல் பண்ணாத, அதை விரட்டி அடி என்று சொல்லி ஆழமான வேதத்தை கற்றுக் கொடுக்காமல் இருக்கிற அவல நிலைமையில் உள்ள ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த காலத்தில் எத்தனை தடவை கேட்டாலும் இந்த அர்த்தமுள்ள வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே பேச நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.